கல்முனை எழுத்தாளர் ஒருங்கிணைப்பு மையம் வழங்கும் சித்திரை சிறப்பு கவியரங்கம். சிந்திப்போமா சித்திரை மகளை என்னும் தலைப்பினிலே தரணி எங்கும் தமிழ் வீசிட தன்னிகரில்லா தலைவியாக சித்திரை மகளே சிரித்தினே வாராய். சொற்கொண்டு உமைக்கவர நான் கவியரசு கண்ணதாசனும் அல்ல, வார்த்தைகளால் விளையாடி உமையாள நான் வாலியும் அல்ல. உழைப்பால் உயரும் தமிழினமே நீ உயர்ந்து செல்க, நீ உயர்ந்து செல்க. பரந்த நிலமொன்றில் புட்செதுக்கி அதில் பல நூறு கற்கள் தான் குலத்துக்கு ஒளியான அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். சிந்திப்போமா சித்திரை மகளை என்னும் தலைப்பினிலே சிந்திப்போமா சித்திரை மகளை என்னும் தலைப்பினிலே எங்களை எல்லாம் சிந்திக்க வைக்க கவி அரங்கத்தினை ஏற்பாடு செய்த கல்முனை எழுத்தாளர் ஒருங்கிணைப்பு மையத்தாருக்கும் கவியரங்கில் கலந்து கவிபாட வந்திருக்கும் கவி குயில்கள் நால்வருக்கும் நேயர் பெரு மக்களுக்கும் உள்ளம் நிறைந்த வணக்கங்கள், உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எனும் நாமம் தாங்கி சித்திரை மகளும் சிறப்பாய் வந்தனர். பராபவ வருடம் எனும் நாமம் தாங்கி சித்திரை மகளும் சிறப்பாய் வந்தனர். சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாம் சரியாக முடித்து சகலரும் உள்ளோம். இந்த வேளையில்தான் எங்களை எல்லாம் சிந்திக்க வைக்கின்றார். நாங்களும் சிந்திக்கின்றோம் எங்கள் சித்திரை மகளை. தானாய் சுழலும் பூமி பந்தை தட்டி தட்டி சுழல வைத்தால் பூமி பந்தை தட்டி தட்டி சுழல வைத்தால் பூமி தாயும் என்ன செய்வாள்? பூலோகமெங்கும் அல்லோல கல்லோலம். வாழ பிறந்திட்ட மக்கள் நாங்கள் வாழ வழியற்று போய்விட்டோமா? மானிட பிறவியில் என்ன மகத்துவம்? மதங்கள் போதிக்கும் அன்பெல்லாம் மரித்திடும். உலகமெல்லாம் கதிகலங்கி போனது, உலகும் மக்களும் நிலை தடு மாறினர். வாழ்வுக்கு அஞ்சும் வகையில்தான் இங்கே வாழ்க்கை எல்லாம் சுருங்கி போனது. என்னை பொறுத்தவரை எனக்கு பெற்றோருமில்லை, சுகமாய் வாழ பெற்றோருமில்லை. என்னை பொறுத்தவரை எனக்கு பெற்றோருமில்லை, நான் சுகமாய் வாழ பெற்றோரும் இங்கில்லை. உற்றார் உறவினர் நண்பர் குலாத்தையெல்லாம் தேடிப்போய்விட தெம்பும் இல்லை. சென்ற வருடம் சித்திரை மகளே நீ சிரித்து வந்தாய், சீர்பட தந்தாய். ஆனால் இன்றோ சித்திரை மகளே சிந்தித்து செயலாற்ற சீர்பல சேவை. நாங்கள் சிந்தித்து செயலாற்ற சீர்பல சேவை. நல்லவர் வாழும் நாட்டினை காண நல்லருள் நீ தர வேண்டும். உள்ளவர் எல்லாம் ஒற்றுமை காண உவந்து நீ வலம் வர வேண்டும். மானிடரெல்லாம் மானிடராக மண்ணிலே வாழ்ந்திட வேண்டும். வீணிலே அலைந்த நிலை தளராமல் வெற்றியை பொங்கிட வேண்டும். இத்தகைய வாழ்வு இங்கே மலர சிந்தனையை சித்திரை மகளே உந்தனை வேண்டி உளம் மகிழ்வோடு உள்ளனர் கவி சொல்ல இங்கே நால்வர். ஒவ்வொரு கவிஞரும் உந்தன் சிந்தனை பவ்யமாக பகருவர் இவ்வரங்கில். அதன் அடிப்படையிலே அழைக்கின்றேன் ஒருவரை. கவிதாயினி ஜெனிதா மோகன். இவர் கவிதை சொன்னால் அது கனிச்சாரா இனிக்கும். சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள் என இவர் இலக்கிய பணிகளோ ஏராளம். கவி சொல்லும் இவர் பாணி கவிதை உலகுக்கோ கட்டியம் கூறி நிற்கும். புவியில் இவர் கவிதை உண்மைகள் தீர்க்கும். எங்கே கவிதாயினி ஜெனிதா மோகனே, எழுந்து வாருங்கள், அமர்ந்து இருங்கள், உங்கள் கவிதையை உளமகிழ தாருங்கள். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கியவளாக
வானோங்கும் புகழோடு வாழ்வாங்கு வாழும் தேனோடு பாய்கின்ற தேனருவி நாதம் வார்த்தையிலே விளையாடும் வாகையது சூடிவிடும் பார்ப்போற்ற ஏற்றிவிடும் பண்பு தமிழ் அன்னையே உன்னை வணங்கி தொடர்கின்றேன். விளைவரினும் பொறுத்தருள்வாய் தாயே. அழகு கவி வடித்துவிட அவற்றையெல்லாம் சுவைத்துவிட குழலெனவே தொடர்ந்து வந்து குவிழ்ந்துவிடும் பொருட்செறிவில் மிஞ்சுகின்ற குறைநிறைகள் மின்மினி போல் தெளிவுபட ஆளுமையின் அடையாளமாய் அமர்ந்திருக்கும் தலைமைக்கு அகமகிழ்வாய் ஒரு வணக்கம். முத்தான முத்தமிழில் மும்முரமாய் சொற்றொடர்கள் முதிர்வான வார்த்தைகளில் மும்மொழிய கருத்துக்கள் வித்தகரே விளம்பிவிட விருப்பமுடன் வந்திருப்போர் ஆன்றோர் சான்றோர்கள் அன்பு கலை ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் கூற வந்த கருத்தினிலே குறைகள் ஏதும் கண்டுவிடின் கூறிடுங்கள் குறைகளைய நிறையாக மாற்றிவிட மீண்டும் ஒரு வணக்கம் கூறி கல்முனை எழுத்தாளர் ஒருங்கிணைப்பு மையத்துக்கும் நன்றி தெரிவித்தவளாக தொடர்கிறேன் என் கவியை. சிரித்து வாராய் சித்திரை மகளே. சித்திரை மகளே சிரித்து வாராய், சிந்தை முழுவதும் நிறைந்து வாராய், நித்திரையை நிம்மதியாக்கிட வாராய், ஊரும் உலகமும் போராட உள்ளங்கள் தள்ளாட உன் வருகையின் பின்னாவது வசந்தங்கள் பொழியட்டும், உன் வருகையின் பின்னாவது வசந்தங்கள் பொழியட்டும். ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் என்னாகுமோ, ஏழைகளின் வயிறு புண்ணாகுமோ, கடந்த காலத்தை எண்ணி பார்க்கையில் தன்னாலே கண்களும் கலங்குதே. கடந்த காலத்தை எண்ணி பார்க்கையில் தன்னாலே கண்களும் கலங்குதே. யுத்த வடுக்கள் மறையவில்லையே, பித்த வலிகள் நீங்கவில்லையே, மற்ற வலிகள் சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லையே. சுனாமி பேரழிவு மறையவில்லையே, கொரோனா அச்சமும் அடங்கவில்லையே, தடுப்பூசி தந்த பயம் நீங்கவில்லையே, திக்வா புயலும் கண்முன்னே வந்து போகிறதே. போதைப் பொருள் வியாபாரம் பொல்லாத ஆட்சி செய்கிறதே. சமூக சேவகர்கள் சளைத்து போனார்கள், புரட்சியாளர்கள் புலம்பி தீர்க்கிறார்கள். புண்பட்ட இதயங்களை பண்படுத்த மண் வாசனை மனங்களை மலர்ந்திடச் செய்திட மனையெங்கும் மங்களம் பொங்கிட, மனையெங்கும் மங்களம் பொங்கிட மங்கையே நீ மேளதாளத்துடன் வாராய். வானம் வாழ்த்திட வையகம் போற்றிட புதுப்பொலிவுடன் புறப்பட்டு வாராய். வானம் வாழ்த்திட வையகம் போற்றிட புதுப்பொலிவுடன் புறப்பட்டு வாராய். புது வருடமாக புன்னகையுடன் சிறப்பித்து வாராய். 4 திசைகளிலும் நல்லிசை முழங்கிட, நாணம் கொண்டு நங்கையர்கள் மகிழ்ந்திட, பிள்ளைகளும் சேர்ந்து துள்ளி விளையாடிட, துயர் நீங்கிட பராபர சித்திரை பாவை நீ வாராய். பராபவ சித்திரை பாவை நீ வாராய். இனிப்பு பண்டங்களால் இல்லங்கள் இனித்திட, பெற்றோரை மறந்து பெற்றோரும் மகிழ்ந்திட, தந்த விடுமுறைகளை தள்ளி வைத்திட, தணலாக எரிந்த மனசுகள் தளிர்விட, தரணி எங்கும் தமிழ் வீசிட, தன்னிகரில்லா தலைவியாக சித்திரை மகளே சிரித்து நீ வாராய். உன்னோடு நானும் உறவாட, உள்ளங்கள் சேர்ந்து கொண்டாட, ஊரும் உலகமும் பூத்து மகிழ்ந்திட, புன்னகையோடு வாராய் புது வருட பிறப்பென்று. உன்னோடு நானும் உறவாட, உள்ளங்கள் சேர்ந்து கொண்டாட, ஊரும் உலகமும் பூத்து மகிழ்ந்திட, புன்னகையோடு வாராய் புது வருட பிறப்பென்று. மல்லிகை தோட்டமும் மனம் வீச, மங்கையர்கள் எல்லாம் கதை பேச, மல்லிகை தோட்டமும் மனம் வீச, மங்கையர்கள் எல்லாம் கதை பேச, காளையர்கள் எல்லாம் கவி பாட, கண் சிமிட்டி கதை பேசி கானம் பாடி, சித்திரை மகளே நீ சிறப்பாக வாராய். காளையர்கள் எல்லாம் கவி பாட, கண் சிமிட்டி கதை பேசி கானம் பாடி, சித்திரை மகளே நீ சிறப்பாக வாராய். நன்றி. ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம். சொற்பதங்கள் அனைத்தும் துடிப்பாயிருந்தது. சித்திரை மகளே சிரித்து வாராய் என செப்பினார் கவிதை தமது பாணியிலே. வாழ்க்கையின் அவலங்களை
வகை வகையாய் சொல்லி வைத்தார். யுத்த வடுக்கள் மாறவில்லை, பித்த வலிகள் தீரவில்லை, மற்ற வழிகளை இங்கே கூறிவிட வார்த்தைகளே எனக்கில்லை. பொழிந்த வரிகள் நெஞ்சை பிழிகின்றன. இவ்வாறு பொழிந்த வரிகள் நெஞ்சை பிழிகின்றன. கவிதாயினி ஜெனிதா மோகன் அவர்கள் தமிழ் உள்ளளவும் கவிதாயினி ஜெனிதா மோகன் அவர்கள் தமிழ் உள்ளளவும் உங்கள் கவி வாழும். தமிழ் உள்ளளவும் உங்கள் கவி வாழும். அடுத்து கவி சொல்ல அழைப்போமா ஒருவரை? அன்புக்கோர் இலக்கணத்தை அமைத்து வாழ்பவர், கவி காதலன் என்னும் புனைபெயர் கிளேசன். கவிநிலா, கவிச்சிற்பி, எழுகவி பட்டங்கள் இவர் பெற்றார். இளம் கலைஞர் விருது பெற்று இளஞ்செய்வ புலவருமாவார் இவர். அறிவிப்பு துறையிலும் விருது பெற்ற கவி காதலன் கிளேசன் அவர்களே, வாருங்கள் கவிதை சொல்ல, அதனை வழங்குங்கள் இன்பங்கள் துள்ள. அமிழ்தினும் இனிதாய் அழகிய மொழியாய் எத்திக்கும் மணக்கும் தித்திக்கும் தமிழாய் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய அன்னை தமிழை வணங்கி என்னை இந்த உலகத்துக்கு தந்த அன்னை தந்தையினுடைய ஆசைகளோடும் எனக்கு குருவானவர்களாக இருந்து வழிகாட்டக்கூடிய குருமாரினுடைய ஆசைகளோடும் எதுகையும் மோனகையும் கலந்து மரபானாலும் புதுக்கவிதையானாலும் மழை போல் பொழியும் பாவலர், சிறிதானாலும் பெரிதானாலும் எளிமை மாறாத சேவகர், விருட்சமாய் வளரத் துடிக்கும் இளையோரை முளையிலே கிள்ளும் முன்னோர்கள் மத்தியில் தேடிச் சென்று தேவையுணர்ந்து கற்றுக் கொடுத்து வழியும் காட்டி தட்டிக் கொடுக்கும் தமிழ் மகன். அக்கறை மண் பெற்று துறையூரில் கரை சேர்ந்த தூயவர், நடுநிலை மாறாத நற்பண்பாளர், கவித்தலைமை பாவனர் அக்கறை பாக்கியன் ஐயாவை வணங்கி கவி கொண்டு களம் காண வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் காணொளி வழியே கவித்தேன் சுவைக்க காத்திருக்கும் கவி ரசிகர்களுக்கும் அன்பு வணக்கம். கல்முனை எழுத்தாளர் ஒருங்கிணைப்பு மையத்துக்கும் இந்நேரத்தில் நன்றிகள். உறவுகளோடு கூடி உளமாறு மகள சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் உறவுகளுக்கு கூறியவனாய், சொற்கொண்டு உமைக்கவர நான் கவியரசு கண்ணதாசனும் அல்ல, வார்த்தைகளால் விளையாடி உமையாள நான் வாலியும் அல்ல, அழகு தமிழால் உமை ஈர்க்க நான் வைரமுத்துவும் அல்ல, கிறுக்கல்களால் தவண்டு வரும் கவிக்காதலனாக ஏதோ ஒன்றை சொல்கிறேன் காது கொடுத்து கேளுங்கள், ஏதோ ஒன்றை சொல்கிறேன் காது கொடுத்து கேளுங்கள். புத்தொளி வீச சித்திரை மகளே வருக, சிந்திப்போமா சித்திரை மகளே. எண்ணவானில் கனவுகள் மிதக்க வண்ண மகளாய் சித்திரை ஒலிக்க, எண்ணவானில் கனவுகள் மிதக்க வண்ண மகளாய் சித்திரை ஒலிக்க, பால் வீதியில் பண்டிகை கோலம் காண நினைத்தோம், வால்வெள்ளி போல் மனத்திரைகள் மறைகிறதே, ஊரெல்லாம் விழாக்கோலம் பூணுமா உலகமே முடங்கித்தான் போகுமா, ஊரெல்லாம் விழாக்கோலம் பூணுமா உலகமே முடங்கித்தான் போகுமா, யாரிடம் கேட்பது யார் விடை சொல்வது, பராபர வருடம்தான் பதில் சொல்லுமா, பராபவ வருடம்தான் பதில் சொல்லுமா. எங்கோ தொடங்கிய பூகோள உரசல்கள் உலகை உலுக்கும் தீப்பந்தாய் மாறியதுமேன், யுத்தத்தின் சத்தத்திலும் முத்தமிடும் இளசுகள் வித்தைகள் பல செய்து ஏமாற்றும் பெருசுகள், தானாக கிடைத்தவற்றையெல்லாம் தள்ளியோ விட்டோம், வானாக செயற்கையை நம்பி நாடியே கெட்டோம், மழையை கூட மாற்றியே விட்டோம், மனிதம் தொலைத்த மிருகங்களை வளரவும் விட்டோம், மழையை கூட மாற்றியும் விட்டோம், மனிதம் தொலைத்த மிருகங்களை வளரவும் விட்டோம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றோம், வழியை காணோம் வலி மட்டும் நீள்கிறது, புலம்பியே தவிக்கும் மனித மனங்கள் ஏராளம், புலம்பியே தவிக்கும் மனித மனங்கள் ஏராளம், விரும்பியே வருகின்ற சித்திரை மகளே, துடிக்கும் மனங்களுக்கு மருந்திட வருவாயா, துடிக்கும் மனங்களுக்கு மருந்திட வருவாயா, துயரம் நீக்கி மகிழ்வை தருவாயா. வானவில்லாய் உன் வருகை பார்த்திருக்கிறோம், வாடிய பயிர்களையும் நிமிர்ந்திடச் செய்வாயா, வானவில்லாய் உன் வருகை பார்த்திருக்கிறோம், வாடிய பயிர்களையும் நீ நிமிர்ந்திடச் செய்வாயா. கொளுத்தும் கோடை வெயிலை கொஞ்சம் நீ தவிர்ப்பாயோ,
கொண்டாடும் மனங்களுக்கெல்லாம் குளிர்மைதான் அளிப்பாயோ. எரிபொருள் வரிசைகள் நீளாய்த்து நிற்கின்றோம். சித்திரை மகளே, உன்னை வரவேற்க நித்திரை தொலைத்து நிற்கின்றோம். கண்ணீரில் மிதக்கும் கற்பனைகள் காணல் நீரோ, தண்ணீரில் நனைக்கும் தவிப்புக்கள் துளிர்த்திடுமோ. பெண்ணை விட அழகுண்டோ இப்பூவுலகில், அதனாலே உனையும் மங்கையாக மனதுக்குள் நுழைக்கின்றோம். பெண் பெயரிலுள்ள நதியெல்லாம் நிற்காமல் ஓட, மகிழ்ச்சி வெள்ளத்தில் எமையும் நனைப்பாயோ சித்திரையே. கவலைகள் துடைத்திட கரம் கொண்டு வருகிறாய், கரையோரம் நின்று கலக்கங்கள் தீர்க்கின்றாய். குடிசைகளில் நிறைந்திருந்த சொந்தங்கள் தொலைத்தோம், மாளிகைகளில் வறுமையை மட்டுமே நிறைத்தோம். குடிசைகளில் நிறைந்திருந்த சொந்தங்கள் தொலைத்தோம், மாளிகைகளில் வறுமையை மட்டுமே நிறைத்தோம். தூரத்து உறவுகளோடு உறவாட தொலைபேசி அந்த காலம், கைக்குள்ளே தொல்லைபேசி தூரமானது உறவுகளே இந்த காலம். நிலாக்காட்டியும் பக்கத்து வீட்டு கலாக்காட்டியும் சோறூட்டினோம் அன்று, வலையொளியில் கார்ட்டூன் காட்டி விரைவுணவு ஊட்டுகிறோம் இன்று. நிலாக்காட்டியும் பக்கத்து வீட்டு கலாக்காட்டியும் சோறு ஊட்டினோம் அன்று, வலையொளியில் கார்ட்டூன் காட்டி விரைவுணவு ஊட்டுகிறோம் இன்று. தொழில்நுட்ப மாற்றங்களால் நிறைந்திடும் நூற்றாண்டிலும் தொல்லையில்லா வளர்ச்சியை தடுப்பாயா நீ சித்திரையே. தடுமாறி தடம் மாறி போகும் இளையவர்கள் திறந்த வேண்டும், நிறம் மாற்றி ஆடைகள் குறைக்கும் நாகரீகம் மாற வேண்டும். தூக்கிவிடும் கரங்களை உதறிடாத உள்ளங்கள் வேண்டும், தூசுவிழும் நொடியிலே துடித்திடும் நண்பர்கள் வேண்டும். பாசமெனும் வேசமிட்ட பணக்கழுகுகள் தூரமாகவே வேண்டும், உயர்வென்றும் தாழ்வென்றும் சாதிக்காத மனிதர்கள் வேண்டும். உண்மையாய் நேசிக்கும் மென்மையான உயிர்கள் வேண்டும், எல்லாம் தருவாயென்றே காத்திருக்கிறோம். சித்திரை திருமகளே, நீ வருவாயோ. சிவிகையில் ஏற்றியமை அழகு பார்த்திட வேண்டாம், சிறுகச் சிறுக சேமித்த சேமிப்பில் வாழ்ந்திட வழிதா போதும். புகழெனும் போதையின் உச்சிக்கு உயர்த்திட வேண்டாம், புரியாதவனாகவே இயற்கையின் கொடையை ரசித்திடும் நிலைதா போதும். என்னை விஞ்ச யாருமில்லை என்னும் மாணவ நிலை வேண்டாம், என்னை விஞ்ச யாருமில்லை எனும் மாணவ நிலை வேண்டாம். இளையோனை வழிநடாத்தும் ஆசான்கள் பலருண்டெனும் மனநிலை போதும். சித்திரை அழகே, உனை நான் நம்புகிறேன். சித்திரை அழகே, உனை நான் நம்புகிறேன். புத்தொளி வீச நீ வந்துவிட்டாய், கேட்டதை விடவும் நீ தந்திடுவாய். முன்னமே நன்றியும் கூறி நான் அமருகிறேன், முன்னமே நன்றியும் கூறி நான் அமருகிறேன். மகிழ்வினால் இனியமை காப்பாயோ, மகிழ்வினால் இனியமை காப்பாயோ. கவித்தலைமைக்கும் கவிஞர்களுக்கும் கவி கேட்ட அனைவருக்கும் நன்றியோடு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி. வெல்ல தமிழ் கொண்டு வல்லமை தெளிவோடு சொல்லிய கவிதைகளில் சீரழிந்து போன சீர்கட்ட வாழ்வெல்லாம் இளைஞர்கள் யுவதிகள் வாழ்வினை அளிக்கிறது. நிலா காட்டியும் பக்கத்தில் கலா காட்டியும் நிறைவுணவு ஊட்டிய காலத்தை தந்துள்ளீர். வலைத்தள கார்ட்டூன்களை காட்டி ஏமாற்றும் போக்கை ஏளனம் செய்கின்றீர். போலி வாழ்க்கை மறைந்து புவியெல்லாம் நன்மைகள் மலிந்திடும் சிந்தனைகள் சித்திரை மகளே உன்னில் ஊற்றெடுக்க வேண்டும் என எழுச்சி கவிதைகள் தந்த கவி காதலன் குலசிங்கம் கிளசன் கவிதைகளால் எதிர்காலம் சிறக்கும் என அவரை வாழ்த்தி அழைக்கின்றேன். அடுத்தவரை சிந்திப்போமா சித்திரை மகளை என்னும் மகுடம் தாங்கி புதுயுகம் படைப்போம் எனும் தலைப்பில் கவிபாட ஒருவர். அவர்தான் பைந்தமிழ் குமரன் ஏ டேவிட். ஓவிநிலை கோட்ட கல்வி பணிப்பாளர், கலாபூஷணம், காணல் வசந்தங்கள், மண் மாதா, கரையான் சென்ற கனவுகள் இவையெல்லாம் இவர் படைத்த நூல்கள். இவர் கவி சொல்லும் பாணியோ தனி. கேட்போமா இவர் கவிதையை இனி? தமிழ் அன்னையை வணங்கி கவியரங்க தலைவர் பாவாணர் அக்கரை பாக்கியன் ஐயா அவர்களே, கவிச்சரம் தொடுத்து சித்திரை மகளை சிந்தனைக்கு விருந்தாகும் கவிஞர் கவிதாயினிகளே, சுவைஞர்களே, நேய நெஞ்சங்களே, அனைவருக்கும் அன்பின் பணிவு. சிந்திப்போமா சித்திரை மகளே.
செல்ல மகள் சித்திரையாள் செல்லச் சிலிர்ப்புடனே புத்தொளி வீசிட புலர்ந்து வந்தாள். துயரங்கள் கரைந்து இன்பங்கள் பொங்கிட செல்லத் தமிழ் மகள் சிரிப்புடன் வந்தாள். பசுமை போர்த்திய செந்நெற் கழனிகள், நடனமிடும் நதி மகளும், பாடி பறக்கும் பறவைகளும், தென்னம் கீற்றினில் தவழும் இளம் தென்றலும், தெவிட்டாத செய்தி பல சுமந்து வந்தாள் சித்திரையாள். தெவிட்டாத செய்தி பல சுமந்து வந்தாள் சித்திரையாள். கார் பொழிந்து நீர் பெருக, ஏரோட்டி வயல் செழிக்க, மடி சுரந்து பால் தரும் ஆவினங்கள், பாறை பிளந்து பயன் விளைக்கும் மானிடர்கள், மழலைகள், மாதர்தம் எல்லோர் வாழ்விலுமே மகிழ்ச்சி பொங்கிட புலர்ந்து வந்தாள் சித்திரையாள். மகிழ்ச்சி பொங்க புலர்ந்து வந்தாள் சித்திரையாள். உழைப்பால் உயரும் தமிழினமே நீ உயர்ந்து செல்க, நீ உயர்ந்து செல்க. இதோ உங்கள் கண்ணீர் நதிகளில் காகித ஓடங்கள், வறுமையும் வெறுமையும் வாழ்வின் தடங்கள், உப்பு நீரும் இல்லாத கஞ்சி கலையங்கள், நரை திரை மூப்பும் முந்திக் கொள்ளவே நாடி நரம்புகளும் நலமிழந்து தளர்ந்து போக, நாளைய தலைமுறைக்காய் நாம் என்ன செய்தோம்? நாடி நரம்புகளும் நலமிழந்து தளர்ந்து போக, நாளைய தலைமுறைக்காய் நாம் என்ன செய்தோம்? விடை தெரியா வினாக்கள் பல, காட்டிலும் மேட்டிலும் கனமழை வெள்ளத்திலும் உலக நாடுகள் பலவற்றிலும் ஊரும் புழுக்களாகி, முடி வளர்ந்து முகங்கள் மாறி முகவரிகளை தொலைத்து விட்டோம். முடி வளர்ந்து முகங்கள் மாறி நம் முகவரிகளை தொலைத்து விட்டோம். அகதிகளாய், அனாதைகளாய், ஏதிலிகளாய் எங்கெல்லாமோ பறந்து விட்டோம். காற்றில் விதி குரங்கு கிழித்தெறிந்த இலவம் பஞ்சு துகள்களாய் நம் உறவுகள் போயின. காற்றில் விதி குரங்கு கிழித்தெறிந்த இலவம் பஞ்சு துகள்களாய் நம் உறவுகள் போயின. மொழியுடன் கலையும் கண்ணென போற்றிய தன்னிகரில்லா தமிழினமே உன் தலைவிதி எங்கே? உன் தலைவிதி எங்கே? உதிரம் சிந்தும் பந்தாக நீ உலக மைதானத்தில், உதிரம் சிந்தும் பந்தாக நீ உலக மைதானத்தில் உருண்டும் புரண்டும் உதைபட்டும் வதைபட்டும் எங்கே நம் எதிர்காலம்? எங்கே நம் எதிர்காலம்? ஏற்றத் தாழ்வுகள், இழிநிலை வாதங்கள், காட்டி கொடுப்புகள், கழுத்தறுப்புகள் எல்லாம் மலிந்து நாம் இழந்தவை ஆயிரம், நாம் இழந்தவை ஆயிரம். பவிசான வாழ்விலும் பதவி மோகத்திலும் அள்ளுண்டு போயினர் நம் அரசியல் தலைமைகள். ஆளுக்கொரு கட்சி, நாளுக்கொரு கொள்கை, ஹாமூஸ் சந்தியாய் நீளும் துயரங்கள். இன்றைய இளையோனே புயலென புறப்பட்டு வா, முகநூலுக்குள் நீ முகம் துளைத்தது போதும். போதையின் பிடியில் சீரழிந்த நிலையை மாற்று. விடியலின் கீற்றுக்கள் தூரத்தில் இல்லை, விடியலின் கீற்றுக்கள் வெகு தூரத்தில் இல்லை. விஞ்ஞான உலகிலும் விந்தைகள் செய்வோம், சரித்திர பக்கங்களில் சாதனை படைப்போம். பொருளாதாரத்தில் தன்னிறைவு காண்போம், பூகோளமயமாக்கலில் புதிய பாதை சமைப்போம். கொதிக்கும் இரத்தம், துடிக்கும் கரங்கள், புறப்படு இளையோனே புதுயுகம் படைப்போம். அன்பனே இது செல்வந்த நாடு அல்ல, அன்பனே இது செல்வந்த நாடு அல்ல, ஷெல் வந்த நாடு. கொத்து குண்டுமலை பொழிந்த நாடு. அக்கினி குஞ்சுகளாய், பீனிக்ஸ் பறவைகளாய் சாம்பலில் உயிர்த்து சாதனை படைப்போம். நான் தொலைத்து நாமாக மலர்வோம், விடியலின் பாடலை உரத்து பாடுவோம். வரலாற்று புகையிலையில் புதிய வரலாறு எழுதுவோம், வரலாற்று புகையிலையில் புதிய வரலாறு எழுதுவோம். வா இளையவனே சரித்திரம் படைப்போம், சரித்திரமாவோம். வா இளையவனே சரித்திரம் படைப்போம், சரித்திரமாவோம். வாய்ப்புக்கு நன்றி. என்னே தனித்துவம், என்னே மகத்துவம், கற்கண்டு போல் இனிக்கும் சொற்கொண்டு கவிதந்தார். இவர்
கற்கண்டு போல் இனிக்கும் சொற்கொண்டு கவி தந்தார். துன்பங்கள் கரைந்திட இன்பங்கள் மலர்ந்திட செல்வ மகள் சித்திரை மகள் வந்தாள் சிரித்து வந்தாள் என பகன்றார். தென்னங்கீட்டில் தவழ்ந்து வரும் தென்றலையும் இயற்கையின் எழிலையும் இயம்பினார். தமிழினத்தின் வறுமை கோலங்கள் மண்டியிட்டு மறைந்து சுக்கு நூறாய் உடைந்து போய்விட நாளைய தலைமுறைக்காய் நாம் என்ன செய்வோம் என சிந்திக்க வைத்தார் சித்திரை மகளை. எங்கள் அடி மனங்களையும் அசைத்து விட்டதோடு அவர் கவிதை வாழும் வாழும் இவர் கவிதை நாளும் பொழுதும் நலமோடு வாழும் என அவரை வாழ்த்தி இறுதியாக இருக்கின்றார் எங்களுக்கு இங்கொருவர், இளம் கவிதாயினி. கவி சொல்ல வல்லவர் அவர் திருமதி யௌவனா வசந்தன். சிறுகதைகள், கவிதை, விமர்சனங்கள் பல எங்களுக்கு தந்தவர் இவர். விஞ்ஞான பாட ஆசிரியை. எங்கே கவிதாயினி யௌவனா வசந்தன் அவர்களே, வந்து உமது கவிதையை எங்களுக்கு இனிமையாக தாருங்கள். கவி குலைந்தோடும் இப்பாவரங்கிற்கு தலைமை ஏற்றிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் என்னோடு இங்கு கவி கூற வந்திருக்கும் என் சக கவிஞர்களுக்கும் மற்றும் இச்சபையோருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறி என் கவியை தொடங்குகின்றேன். சிந்திப்போமா சித்திரை மகளே, இன்றைய விடியலும் இறுகியிருக்க, இதற்கு மேல் தோள் வலிமை இழக்க, நரம்பு புடைத்த நாற்கைகளால் நாட்கூலி வாங்கி விரைகிறான். நரம்பு புடைத்த நாற்கைகளால் நாட்கூலி வாங்கி விரைகிறான். தூக்கிய மூட்டையின் தூசும் ஒட்டியிருக்க, அதை துடைக்க வேண்டிய அவன் கையும் தூரமாய் நிற்க, அதற்குள் ஓர் அவசர கதியில் அடுத்த வேளை வேலைக்காய் அவன். அதற்குள் ஓர் அவசர கதியில் அடுத்த வேளை வேலைக்காய் அவன். பரந்த நிலமொன்றில் புற்செதுக்கி அதில் பல நூறு கற்கள் தான் பொறுக்கி. பரந்த நிலமொன்றில் புற்செதுக்கி அதில் பல நூறு கற்கள் தான் பொறுக்கி. மண்ணோடு வியர்வையிட்டு மன்றாடி அதில் மனதார சில நூறு பணம் பெற்றான். மண்ணோடு வியர்வையிட்டு மன்றாடி அதில் மனதார சில நூறு பணம் பெற்றான். பசித்த வேளை மதிய உணவை பட்டினியால் நிரப்பிவிட்டு, பசித்த வேளை மதிய உணவை பட்டினியால் நிரப்பிவிட்டு ஒரு போத்தல் நீர் அருந்தி ஒரு மூச்சில் பசி தொலைத்தார். ஒரு போத்தல் நீர் அருந்தி ஒரு மூச்சில் பசி தொலைத்தான். அங்கே சரிந்து ஓய்வெடுக்க அடுத்த வீதியில் கல்லல்லவா. அருந்திய நீர் ஈரம் காயவில்லை, அழைக்க முன்னே அங்கு சென்றான். அருந்திய நீர் ஈரம் காயவில்லை, அதற்கு முன்னே அங்கு சென்றான். கனவின் பாரம் கற்பனையை அழுத்த, கற்பாரத்தை கணப்பொழுதில் கடந்தே விட்டான். கைப்பணமும் அங்கே கொஞ்சம் கணநேரத்திலே கூடியது. குருவி சேர்த்த சிறுகம்புகளாய் அவன் குருதி உழைத்த சிறுபணத்தில், குருவி சேர்த்த சிறுகம்புகளாய் அவன் குருதி உழைத்த சிறுபணத்தில், குழந்தை உடைக்கும் சிறுபொம்மையும் அவள் குறுக்கில் ஆட சிறு பட்டாடையும். சித்திரை நன்னாளின் சிறு நினைவுக்காய் சிரித்த முகத்துடன் இதை வாங்கி எடுத்து அந்த சிறுபையை ஒருவாறு நிரப்பிவிட்டு குங்குமச் சிமிழொன்றும் குணவதிக்காய் வாங்கி வைத்தான். சிறுபையை ஒருவாறு நிரப்பிவிட்டு குங்குமச் சிமிழொன்றும் குணவதிக்காய் வாங்கி வைத்தான். குடிசையின் கதவை மெல்லத் திறந்து குங்குமச் சிமிழை அவள் கையில் வைத்தான். குடிசையின் கதவை மெல்லத் திறந்து குங்குமச் சிமிழை அவள் கையில் வைத்தான். கரை படிந்த அவனுடையை துடைத்துவிட்டு கைகளோடு சேர்த்து சிமிழை எடுத்தாள். கரை படிந்த அவனுடையை துடைத்துவிட்டு அவன் கைகளோடு சேர்த்து சிமிழை எடுத்தாள். இதுவரை எதுவும் கேட்காதவள் அவனுக்கு இதழோர புன்னகையை தான் கொடுத்தாள். மனதார அதை வாங்கி சிலிர்த்த அவன் தன் மழலை முன் பொருளோடு தான் சென்றான். மனதார அதை வாங்கி சிலிர்த்த அவன் தன் மழலை முன் பொருளோடு தான் சென்றான்.
சிறுபை நிறைந்த பொருள் கண்டு அவன் பிள்ளை சிறுகாலில் முளைத்த சிறகைக் கண்டு. சிறுபை நிறைந்த பொருள் கண்டு அவன் பிள்ளை சிறுகாலில் முளைத்த சிறகைக் கண்டு. அவனின் சித்திரங்கள் திரை மீது வீசப்பட இந்த சித்திரையும் பூத்திரையாய் மாறியதே. அவனின் சித்திரங்கள் திரை மீது வீசப்பட இந்த சித்திரையும் பூத்திரையாய் மாறியதே. சிந்திப்போமா சித்திரை மகளே, சிந்திப்போமா சித்திரை மகளே, உன்னை சிந்தையில் இவனிருத்தி கொண்டாட, உன்னை சிந்தையில் இவனிருத்தி கொண்டாட தன் சொந்தங்களின் சிரித்த முகமே போதும், தன் சொந்தங்களின் சிரித்த முகமே போதும். இது சிறு ஏழை மகனின் சித்திரை பூ மாதம், இது சிறு ஏழை மகனின் சித்திரை பூ மாதம். நன்றி. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், ஏழ்மை நிலை மண்ணிலே மறைய வேண்டும். வறுமை கோட்டியங்கள் வாழும் மக்களின் புது வருட கொண்டாட்டத்தை தனிப்பார்வையோடு தந்தார் எம் கவிதாயினி. இவர் கவிதை யவ்வனா வசந்தனின் கவிதை எங்கள் உள்ளங்களிலெல்லாம் வசந்தமாக எந்நாளும் மனம் வீசும் வாழ்வு பெறும் என அவர் கவிதையை வாழ்த்தி, சித்திரை மகளை சிந்திப்போமா என்னும் தலைப்பினிலே முத்திரை பதித்தார்கள் முழுமை செறிவோடு எங்கள் கவிஞர் நால்வரும். ஆகாதவை அனைத்தும் ஆகுதி ஆக்கப்பட வேண்டும், ஆகாதவை அனைத்தும் ஆகுதி ஆக்கப்பட வேண்டும். அட்டூழியம் அதர்மங்கள் அத்தனையும் அடியோடு புதைக்கப்பட வேண்டும். அன்பென்னும் சோலையுள்ளே ஆனந்த மலர்கள் மலர வேண்டும். அதன் வாசம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் என சித்திரை மகளை சிந்தித்து கல்முனை எழுத்தாளர் ஒருங்கமைப்பு மையம் வழங்கிய சிந்திப்போமா சித்திரை மகளை என்னும் தலைப்பிலான எங்கள் கவியரங்கை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.